விஷயம் தெரியுங்களா? கஷ்டப்படுறோம். ஏடிஎம்ல போறதுக்கு எங்களால முடியுமா? திடீர்னு விடியறதுக்குள்ள இந்த 500 ரூபா நோட்டு செல்லாது, 1000 ரூபா நோட்டு செல்லாதுன்னா எப்படிங்க? கீழே தான் கொட்டணும், உப்பு கொட்டணும், அவ்வளவுதான். அமெரிக்க அதிபர் தேர்தல் முடிவுகள் அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்தில் அங்கிருக்கிற பங்குச்சந்தைகளில் மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை ஏற்படுத்தினால் அது உடனடியாக மற்ற நாடுகளினுடைய பொருளாதாரத்திலும் தனது தாக்கத்தை எதிரொலிக்கும். அப்படியாகத்தான் அது இந்தியாவிலும் எதிரொலித்திருக்க வேண்டும். ஆனால் இந்த மாற்றம் என்பது நேற்றுக்கு இரவே நிகழ்ந்துவிட்டது என்று சொல்லலாம். ஆம், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அறிவித்த இந்த அறிவிப்பு, முக்கிய அறிவிப்பு என்பது இந்திய பொருளாதாரத்தினுடைய மிகப்பெரிய புரட்சி என்றெல்லாம் வர்ணிக்கப்படுகிற அந்த அறிவிப்பு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை சாதாரண சாமானிய மக்களிடம் ஏற்படுத்தி இருக்கிறது. 500 ரூபாய் மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது, தற்போது இருக்கிற நோட்டுகள் செல்லாது என்றும் புதிய நோட்டுகளை, அதாவது 500 மற்றும் 2000 ரூபாய் நோட்டுகளை இந்த பணத்தை கொடுத்து பெற்றுக்கொள்ளலாம் என்கிற இந்த அறிவிப்பு கருப்பு பண புழக்கத்தை முற்றிலுமாக தடுக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை, பொருளாதார சீர்திருத்தம் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த நடவடிக்கை சாதாரண சாமானிய மக்களை இன்றைக்கு எப்படியெல்லாம் பாதித்திருக்கிறது, அதுவும் நேற்றிரவு 8:30 மணிக்கு அறிவித்துவிட்டு 12 மணி முதல் இந்த விவகாரம் அமலுக்கு வரும் என்று சொன்னால் மக்களும் வியாபாரிகளும் அன்றாடம் பணத்தை பயன்படுத்தக்கூடியவர்களும் எந்த அளவுக்கு மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் என்பது குறித்து இந்த சிறப்பு விவாத அமர்வில் நாம் விவாதிக்க இருக்கிறோம். இந்த அமர்வில் நம்மிடையே பங்கேற்று பேசுவதற்காக பொருளாதார நிபுணரான திரு சத்யகுமார் அவர்களும், இதே போன்று தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் திரு விக்ரமராஜா அவர்களும், அனைத்திந்திய காப்பீட்டுத்துறை ஊழியர்கள் அமைப்பைச் சேர்ந்த திரு ரமேஷ்குமார் அவர்களும் நம்முடைய அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். வணக்கம். விக்ரமராஜா, நிகழ்ச்சி உங்களிடமிருந்தே ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன். ஏன்னா இது அடிப்படையில் சிறு வியாபாரிகள் பொதுமக்களோடு இயைந்து தங்களுடைய அன்றாட வாழ்க்கையை நடத்தக்கூடியவர்கள் அப்படிங்கிற காரணத்தினால இந்த நடவடிக்கை எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது? அதாவது நேற்று இந்த அறிவிப்பு வந்தவுடன் பெரிய அதிர்ச்சி வியாபாரிகள் மத்தியில் ஏற்பட்டது. வியாபாரிகள் மட்டுமல்ல, சாமானிய மக்களுக்கும் பொதுமக்களுக்கும் இந்த அதிர்ச்சி உறைந்து போனார்கள். குறிப்பாக இரவு வேளைகளில் பார்ப்பீர்கள், ஆனால் ஏடிஎம் எங்கு இருக்கிறது என்று தேடி சென்று நீண்ட வரிசையில் நின்று கொண்டு அவர்கள் எப்படியாவது இருக்கின்ற 5000 10,000 காப்பாற்றி விடுவோமா என்ற சிந்தனையோடு பார்க்கின்ற அவருடைய முகத்தை பார்க்கின்ற பொழுது இந்த பிரதிபலிப்பு தெரிந்தது. அதே போன்று வியாபாரிகள் மத்தியிலே இரவு வேளையிலே, விடிய காலையிலே கோயம்பேடு போன்ற மார்க்கெட்டுக்கு செல்ல வேண்டும், காய்கறி வாங்கப்பட வேண்டும், பழங்கள் வாங்கப்பட வேண்டும், பூக்கள் வாங்கப்பட வேண்டும். இந்த பொருள்கள் அழுகும் பொருள். இன்று விற்பனை செய்யவில்லை என்று சொன்னால் நாளை அந்த பொருளை வைத்துக்கொண்டு காப்பாற்ற முடியாது. இவர்களும் வாங்கியாக வேண்டும், அவர்களும் விற்றாக வேண்டும். இந்த பணம் செல்லுமா செல்லாதா என்ற அவநம்பிக்கையோடு வியாபாரிகள் 500 ரூபாய் 1000 ரூபாய் தாள்களை எடுத்து சென்று மார்க்கெட்டுக்கு செல்லுகின்றார்கள். அங்கு போன பிறகுதான் தெரிகிறது இது செல்லாது, வாங்க முடியாத நிலை ஏற்பட்ட சூழலிலே நாமும் பல்வேறு வணிகர்களை தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு பணத்தை பெற்றுக்கொண்டு பொருளை கொடுங்கள், வங்கி மூலமாக நாம் இதை மாற்றிக்கொள்ளலாம், வேறு மாற்று வழிக்காக மத்திய அரசை நாம் வலியுறுத்த இருக்கிறோம் என்று கேட்டுக்கொண்டு இணங்க இன்று பல கடைகள் அங்கே பொருள்களை 1000 ரூபாய் 500 ரூபாய் நோட்டுகளை வாங்கப்பட்டு பொருள்களை கொடுக்கப்பட்டது. நான் ஏன் இதை தெளிவாக இந்த 3 பொருள்களை குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், இது போன்ற பொருள்களை கோடிட்டு பார்க்க வேண்டும். சாமானியர்கள் மட்டுமே இதை பயன்படுத்தக்கூடிய வியாபாரம். சாதாரணமாக காய்கறி என்பது, பூ என்பதெல்லாம் முன்பு ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் கொண்டு போனாலே மார்க்கெட்டுக்கு செல்ல முடியும். இப்போ நிலை மாறப்பட்டு 1000 ரூபாய் 500 ரூபாய் நோட்டுகள் கொண்டு போனாலும் பொருள்களை வாங்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இன்னைக்கு காலையில நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சொன்னாங்க, இந்த மாதிரியான பொருளாதார சீர்திருத்தங்களை ஏற்றுக்கொள்வது என்பது ஒரு உடனடியான ஒரு அறிவிப்பு வருது, உடனடியாக அது நடைமுறைக்கு வருகிறது, அதை ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால் சுனாமி மாதிரியான ஒரு பேரிடர் காலங்கள்ல என்ன மாதிரியான பாதிப்பு வந்தால் நாம் ஏற்றுக்கொள்வோமோ அதே மாதிரி இதையும் நம்ம ஏற்றுக்கணும் அப்படின்னு இல்ல, பாதிப்புகளை ஏற்றுக்கொள்ளணும்னா சுனாமி இயற்கையாக வருகிறது, ஆனால் இது செயற்கையாக வருகிறது. சுனாமிக்கும் இந்த அறிவிப்புக்கும் நிறைய வேறுபாடு. கருப்பு பண புழக்கத்தையும் கள்ளநோட்டு புழக்கத்தையும் தடுப்பதற்கான ஒரு நடவடிக்கை இது. இந்த நடவடிக்கையை இப்படி அதிரடியாகத்தான் செய்ய முடியும் அப்படின்னு தானே பிரதமர் சொல்றார். கருப்பு பணத்தை ஒழிக்கப்பட வேண்டும், கள்ளநோட்டை சுத்தமாக ஒழிக்கப்பட வேண்டும் என்பதிலே தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்புக்கு மாற்று கருத்தை கிடையாது. அவரோடு நாங்கள் ஒண்டி இருக்கிறோம், இதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த துறை சார்ந்த அமைச்சகம், நிதித்துறை அமைச்சகம் இருக்கிறது, அதிகாரிகள் இருக்கிறார்கள். எப்படி கருப்பு பணத்தை முழுமையாக ஒழிக்கப்பட வேண்டும், முடியும் என்ற சிந்தனை எழுந்திருக்க வேண்டும். குறிப்பாக இந்த வருமான வரி என்பது ஒரு எல்கைக்கு அப்பாற்பட்டிருக்கிறது. அதை பார்க்கின்ற பொழுது நமது அந்நிய நாடுகளோடு நம்ம நாட்டை ஒப்பிட்டு பார்க்கிறது அரசு. ஆனால் நம்ம நாட்டில் இருக்கின்ற நடுத்தர மக்கள் அதிகம் கொண்ட நாடு நமது இந்திய நாடு. ஏழை எளிய மக்கள் விவசாயிகளை கொண்ட நாடு நமது இந்திய நாடு. விவசாயிகளை பொறுத்தவரையிலே நாம் விவசாய பொருட்களுக்கு வரி இல்லை என்பதை தெளிவாக சொல்லி இருக்கிறோம். வரி கட்ட வேண்டியது இல்லை என்று சொல்லுகிறோம். ஆகவே அதிலே பழக்கப்பட்டவர்கள்
இதை பழக்கத்துக்கு எடுத்து வர வேண்டும் என்று சொன்னால் வருமான வரியை வரைமுறை செய்வதன் மூலமாக மட்டும் கருப்பு பண புழக்கத்தையோ அல்லது கள்ளநோட்டு புழக்கத்தையோ தடுத்துட முடியும். இல்ல, கள்ளநோட்டு பழக்கம் என்பது கருப்பு பணம் என்பது வேறு, அப்பாற்பட்டது. ஆனால் அந்த வருமான வரி சீர்திருத்தம் மட்டும் அதை சரி செஞ்சிடும், கட்டாயம் செய்ய முடியும். நீங்க நல்லா பாருங்க, வருமான வரி விதிப்பு என்பது சாதாரணமாக எத்தனை சதவீத மக்கள் நீ கெட்டுறோம், நம்ம ஓடி ஓடி விரட்டி பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க அதிகாரிகள். நீங்க பாத்தீங்கன்னா சமீபத்தில் சென்னையிலே பிரமாண்டம் ஒரு நிறுவனத்தை 4 நாட்களாக அந்த கடையை அடைத்து வைத்துட்டு சோதனை செஞ்சாங்க. ஸோ அவங்கள பொறுத்தவரைக்கும் சோதனை செஞ்சு நாங்கள் கருப்பு பணத்தை பிடிக்கிறோம் என்ற எண்ணம். ஆனால் இந்த 4 நாட்களாக அந்த கடையினுடைய ஊழியர்கள் ஏறக்குறைய 3000-4000 ஊழியர்கள் அங்கே இருக்காங்க. அவங்க சாப்பாடு செலவு என்ன, சம்பள செலவு என்ன, போக்குவரத்து என்ன, அப்போ மேலும் அந்த வணிகன் அங்கே பாதிக்கப்படுகிறான். நிச்சயமா பேசலாம் திரு ரமேஷ்குமார். இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் பொதுமக்கள், சாதாரண சாமானிய மக்கள், நடுத்தர மக்கள், அதற்கும் கீழாக இருக்கிற மக்கள் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய மக்கள் கூட்டம் பாதிப்பை சந்தித்திருக்கிறது. தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் மக்கள். கையில பணம் இருந்தும் எதுவும் பொருள் வாங்க முடியாத சூழல் இருக்கிறது. அப்படியே இருந்தாலும் நேற்றிரவு எல்லா ஏடிஎம்களிலும் 12 மணிக்குள்ளாக கையில் இருக்கிற 1000-500 ரூபாய் நோட்டுகள் எல்லாம் கொண்டு போய் ஏடிஎம் மிஷின்ல டெபாசிட் செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருந்தது. 1 மணிக்கும் மேலாக நகைக்கடைகளுக்கு போய் தங்கத்தில் முதலீடு செய்யக்கூடிய ஒரு சூழலை நாம பார்த்துக்கிட்டு இருக்கோம். தொடர்ச்சியாக இந்த நடவடிக்கைகள் எல்லாம் திட்டமிட்டு, அதுவும் 1 மாத காலத்திற்கு முன்னதாக முடிவு செய்யப்பட்ட ஒரு விஷயத்தை திடீரென மத்திய அரசு அறிவித்திருப்பதன் மூலமாக பாதிப்பு இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அதாவது இந்த நடவடிக்கை மிகப்பெரிய அளவு பாதிப்பை சாதாரண ஜனங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கு. இந்த அரசினுடைய பொதுவான நடவடிக்கைகள் அப்படித்தான் ஒரு ஏற்பாட்டோடு இருக்கு. என்ன சொல்றாங்க, இது கருப்பு பணத்தை தடுப்பதற்கான நடவடிக்கை என்று அரசு கூறுகிறது. உண்மையிலே இது கருப்பு பணத்தை தடுக்குமா அப்படின்னா தடுப்பதற்கான வாய்ப்புகள் என்பது ரொம்ப ரொம்ப குறைவு. எப்படி? ஏன் இதை சொல்றேன்னா, இதில் முதல் முறையாக இது போன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது 1938ஆம் ஆண்டு வெள்ளையர்கள் இந்த நாட்டை ஆண்டபோது 1938 10,000 ரூபாய் நோட்டை வெள்ளையர்கள் வெளியிட்டாங்க. 1946 அந்த அரசு அந்த நோட்டை திரும்ப பெற்றுச்சு. 1978 மொரார்ஜி தேசாய் தலைமையிலான அரசு இப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கையை செஞ்சது. அதையும் திரும்ப பெற்றாச்சு. 1998ஆம் ஆண்டு வாஜ்பாய் அரசு மீண்டும் 1000 ரூபாய் நோட்டை கொண்டு வந்தது. 2005ஆம் ஆண்டு யூபிஏ அரசாங்கம் என்ன சொல்லிச்சுன்னா, 2014க்கு அப்புறம் அதுக்கு முன்னாடி இஷ்யூ பண்ண நோட்டையெல்லாம் சப்மிட் பண்ண, 2005க்கு முன்னாடி இஷ்யூ பண்ண நோட்டெல்லாம் சப்மிட் பண்ண. இப்படிப்பட்ட நடவடிக்கைகள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. ஆனால் கருப்பு பணம் அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அப்படியே தான் இருக்குது. மோடி அவர்கள் 2014 மே மாதம் தேர்தலில் சந்திக்கும் போதே அவர் சொன்னது, 100 நாட்களில் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய 75 லட்சம் கோடி கருப்பு பணத்தை கொண்டு வந்து, 75 லட்சம் கோடி கருப்பு பணத்தை மீட்டு கொண்டு வந்து இந்திய மக்கள் ஒவ்வொருவருக்கும் தங்களுடைய கணக்குகளில் 15 லட்சம் ரூபாய் தரப்போகிறேன் என்று சொன்னார். அந்த 75 லட்சம் எங்கே போச்சுன்னு இப்போ அவரை கேட்கணும். அதை கேட்டால் அவங்க அது தேர்தலில் சொல்லப்பட்ட ஒரு பொய், அதை நீங்கள் நம்புகிறீர்கள் என்று திருப்பி நம்மளை கேட்குறாரு அந்த கட்சியோட தலைவர். அதுதான் அந்த கட்சியினுடைய லட்சணம். ஆனால் இன்றைக்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குன்னா, இதை நிறுத்துகிறேன் என்று இந்த அரசாங்கம் இன்றைக்கு நிறுத்துகிறது. அதை மோடி அவர்கள் எப்போதும் செய்வதைப் போல தானே அந்த நடவடிக்கையை தொலைக்காட்சிகளில் தோன்றியவர். இந்திய ஊடகங்கள் இன்றைக்கு அவர் இஸ் அ போஸ்டர் பாய் ஃபார் இந்தியன் ஊடகங்கள் அப்படி மாறி போச்சு. இன்றைக்கு எப்படி மக்களுடைய கருத்துகள் மறுதளிக்கப்பட்டு அமெரிக்க தேர்தல் உட்பட எப்படி நடக்கிறதோ அதே போல் இங்கேயும் நடக்குது. இது கருப்பு பணத்தை ஒழிக்குமான்னு கேட்டால் ஒழிக்கிறதுக்கான வாய்ப்பில்லை. ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, இன்றைக்குள்ள இந்திய பத்திரிகை ஒரு செய்தியை தாண்டி வந்திருக்கிறது. 500 ரூபாய் 1000 ரூபாய் போன்ற நோட்டுகள் இந்தியாவில் புழக்கத்தில் இருப்பது 23,000 கோடி ரூபாய் தான் என்று அந்த கணக்கு சொல்கிறது. அந்த கணக்கு எவ்வளவு தூரம் உண்மை என்பது சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் 75 லட்சம் கோடி ரூபாய் வெளிநாடுகளில் பல்வேறு முதலீடுகளாக, இடங்களாக, அலுவலகங்களாக, நிறுவனங்களாக, தங்கங்களாக வாங்கி குவிக்கப்பட்டிருக்கிறது வெளிநாடுகளில். இங்கே இருக்கக்கூடிய 23,000 கோடியை பிடிக்கிறது என்பது சாதாரணமாக சுற்றுக்கு இருக்கக்கூடிய பணத்தை, ஜனங்கள் பயன்படுத்துகின்ற பணத்தை தடுப்பதற்காக இது வழி செய்கிறதை தவிர இது உண்மையிலேயே கருப்பு பணத்தை தடுக்குமா என்றால் தடுப்பதற்கான வாய்ப்புகள். சமீபத்தில் எல்லையில பாகிஸ்தான் மீது நடத்தப்பட்ட சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மாதிரி இது ஒரு எக்கனாமிக்கல் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. பொருளாதார துல்லிய தாக்குதலாக பிரதமர் மோடி அவர்கள் இந்த விவகாரத்தை கையில் எடுத்திருக்கிறார். இதன் மூலமாக இது ஒரு பொருளாதார புரட்சி என்றேதான் தொடர்ச்சியாக
வர்ணித்துக் கொண்டிருக்கிறார்கள். எந்த அளவுக்கு இது பாராட்டப்படக்கூடிய வரவேற்கத்தக்கக்கூடிய ஒரு திட்டமாக ஒரு தரப்பு சொன்னாலும் கூட மிக பெரிய அளவிலான ஒரு பாதிப்பை அடிமட்டத்தில் ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த பாதிப்பு 2 நாட்களுக்கு தான் என்று சொன்னாலும் இது ஏதோ ஒரு நெருக்கடி நிலை போன்ற ஒரு சூழலை நாட்டுல உருவாக்கி இருக்கு அப்படிங்கிறது தானே நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். இப்ப பாத்தீங்கன்னா இது அவசியமா இந்த 500 நோட்ஸும் 500 ரூபி நோட்ஸையும் 1000 ரூபாய் நோட்டையும் வந்து இப்படி பண்ணதுக்குன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா தேவை. இன்னைக்கு இந்தியாவோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா 22% வந்து பாவர்ட்டி லைன்ல இருக்காங்க, அதாவது வறுமை கோட்டு கீழே இருக்காங்க. இவங்களை வந்து நம்ம காப்பாற்றணும், இவங்க வந்து மேலே கொண்டு வரணும்னு சொன்னா அதுக்கு முக்கியமான விஷயம் எடுக்க வேண்டியது வந்து கருப்பு பணத்தை ஒழிப்பது. இரண்டாவது வந்து இன்னைக்கு டெரர் ஃபண்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா கருப்பு பணம், அதாவது பிளாக் மணி வழியாக தான் ஃபண்டிங் ஆகிட்டு இருக்கிறது. ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அதாவது ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட் பப்ளிஷ் பண்ற ரிப்போர்ட்ஸ்ல டெரர் ஃபண்டிங் வந்து அப்படி தான் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட் சொல்றாங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா அந்த டெரர் ஃபண்டிங்ல வந்து நாட் ஓன்லி லீகல் மணி இஸ் கெட்டிங் ஃபண்டட், அதாவது கவர்மெண்ட் இஷ்யூ பண்ண பணம் மட்டும் வந்து ஃபண்ட் ஆகல, அதாவது கவுண்டர் ஃபைட்ஸ் நோட்ஸும் வந்து அதுல ஃபண்ட் ஆகுதுன்றதை நம்ம மறந்துடக்கூடாது. அப்படின்னும் போது இதை ஒழித்து கட்டணும் என்றால் 500 ரூபாய் நோட்டையும் 1000 ரூபாய் நோட்டையும் வந்து இப்ப இன்வாலிடேட் ஆகுனது ரைட். நீங்க ரைட் அப்படின்னு சொல்றது வந்து பொருளாதார ரீதியாக ஒரு பொருளாதார வல்லுநராக இந்த விஷயத்தை பார்க்கிற போது இது சரியான நடவடிக்கை. கருப்பு பணத்தை ஒழிக்கவோ அல்லது கள்ளநோட்டு புழக்கத்தை தடுக்கவோ இந்த அணுகுமுறை தான் ஒரு அரசனுடைய சரியான அணுகுமுறையாக இருக்கும் அப்படின்னு நிதித்துறை செயலாளர் தொடங்கி ரிசர்வ் வங்கி கவர்னர் தொடங்கி எல்லாருமே சொல்லக்கூடியது ஒரு பார்வையாக இருந்தால், இந்த 500 ரூபாய் நோட்டையும் 1000 ரூபாய் நோட்டையும் இன்றைக்கு விக்ரமராஜ் அவர்கள் குறிப்பிட்டது மாதிரி வியாபாரிகள் தொடங்கி பொதுமக்கள் தொடங்கி புழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை திடீரென்று இன்னைக்கு என் கையில பணமா இருக்கிற விஷயம் நாளைக்கு வெறும் செல்லா காகிதம் அப்படின்னு நான் அதை கையில வைத்துக் கொண்டிருக்கிற போது இதுவே மிகப்பெரிய அளவிலான ஒரு பொருளாதார நெருக்கடியை, பண நெருக்கடியை மக்கள் மத்தியில் உண்டு பண்ற மாதிரியான ஒரு விஷயம் இல்லையா? கண்டிப்பா. அதனால தான் பிரதம மந்திரி அவர்கள் நாட்டுக்கு வந்து நேற்று பேசும்போது அவர் கிளியரா என்ன சொல்லியிருந்தாருன்னா, இதனால சில கஷ்டங்கள் இருக்கும் மக்களுக்கு, என்னோட ஒத்துழைங்க அப்படின்னு சொன்னாரு. இது வந்து இந்த போராட்டமாகப்பட்டது வந்து கருப்பு பணத்தை ஒழிக்கும் போராட்டமாக இருப்பதால் உங்களுக்கு கஷ்டங்கள் வந்தாலும் அதுக்கு எனக்கு கோஆபரேட் பண்ணுங்க அப்படிங்கறத கிளியரா சொல்லியிருந்தாரு. அப்புறம் நிறைய பேர் கேட்கலாம், இப்போ ஏன் வந்து பிரதம மந்திரி வந்து 8 மணிக்கு சொல்லிட்டு 12 மணிக்குள்ள இன்வாலிடேட் ஆக்கினாரு அப்படின்னு சொல்லிட்டு, இது கஷ்டங்கள் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு. கண்டிப்பா வந்து ஒரு பிளாக் மணி ஒழிக்கணும், கருப்பு பணத்தை ஒழிக்கும் போது இந்த மாதிரி கஷ்டங்களை வந்து மக்கள் வந்து ஒரு வரவேற்போட எடுத்துக்கிட்டு கொஞ்சம் இது சப்போர்ட் பண்ணா இது எல்லா தரப்புல இருக்க மக்களுக்கும் வந்து பயனடைற மாதிரி. இல்ல, ஒரு அடிப்படையில் இன்னொரு சந்தேகம் கூட இருக்கு. இல்ல, ஒரே நிமிஷம். ஒரு அடிப்படையில் இன்னொரு சந்தேகம் கூட இருக்கு. நீங்க 1000 ரூபாய் நோட்டுகளாக இருப்பதன் மூலமாகத்தான் அதிக அளவுல கருப்பு பணம் கொண்டு செல்லப்பட்டாலும் கூட 1000 ரூபாய் நோட்டுகளாகவே கொண்டு செல்லப்படுகிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் கூட இருக்கு. இப்ப 2000 ரூபாய் நோட்டுகள் புதிதாக வருகிற போது அது இன்னும் கூட இலகுவான ஒரு விஷயமாகத்தான மாறுது. நம்ம முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டியது என்னன்னா, 2000 ரூபாய் நோட்ல வந்து அது வந்து புது டெக்னாலஜி வழியா வரதா இருக்கு. அதாவது நீ இப்போ 2000 ரூபாய் நோட்டை வந்து நிறைய ஸ்டேக் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த டெக்னாலஜி, அது என்ன டெக்னாலஜின்னு சொல்லல, கவர்மெண்ட் வந்து அந்த டெக்னாலஜி, அந்த ஒரு சம் டெக்னாலஜி they are going to use which is not out, அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி அந்த நோட்டை ட்ரேஸ் பண்ற அளவுக்கு ஒரு டெக்னாலஜி வரப்போகுது. அப்படின்னும் போது கருப்பு பணத்தை இன்னைக்கு வந்து கருப்பு பணம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கருப்பா இருக்கிறது இல்ல, கருப்பு பணம்ன்றது வந்து அன்அக்கவுண்டட் ஒரு கேஷ் எக்கானமி தான் கருப்பு பணம் நம்ம சொல்றோம். அக்கவுண்ட் ஆகாதது எல்லாமே அக்கவுண்ட்டுக்கு கொண்டு வரதுக்கான வழிமுறை தான் இது. இன்ஃபேக்ட் இந்த ப்ரொசீஜர் வந்து பாத்தீங்கன்னா invalidation of 500 rupees and 1000, but it is a validation of financial inclusion project. தற்போது இருக்கிற பொருளாதார நடைமுறையில நாட்டுல நம்ம எப்படி எல்லாம் பொருளாதார வரையறையை நாம் செய்து வைத்திருக்கிறோம் மக்கள் மத்தியில, யார் மேல்தட்டு மக்கள், யார் கீழ்த்தட்டு மக்கள், யார் நடுத்தர மக்கள் நம்ம வரையறை செய்து வைத்திருக்கிறோமோ அவர்கள பெரும் பகுதி இங்கு பாதிப்புக்கு உள்ளாகிறார்கள். ஒரு 2 நாட்களாக இருந்தாலும் அது பெரும்பகுதி பாதிப்பு தான். ஏதோ இன்றைக்கு கல்யாணத்துக்கு பொருள் வாங்க போனவர்கள், வீட்டிற்கு பொருள் வாங்க போனவர்கள், ஆஸ்பத்திரிக்கு போனவங்க, வெளியூர்களுக்கு போக சென்றவர்கள் காலையிலிருந்து நம்ம தொடர்ச்சியாக பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். எல்லாருமே பாதிப்புக்குள்ளானவர்கள். இப்படி ஒரு பாதிப்பை உருவாக்கித்தான் நாம ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வர முடியும்ங்கிறது எந்த வகையில சாத்தியமானது? எப்படி நாம் வந்து சுதந்திரத்தை வந்து கஷ்டப்பட்டு வாங்கினோமோ அதே போல கருப்பு பணத்தை ஒழிக்க வேண்டும் என்றால் அந்த சுதந்திரத்தை இந்த மாதிரி கடினங்களோட தான் வரணும்ங்கிற ஒரு, அதாவது சார் சொல்ற மாதிரி சுதந்திரத்தை வாங்கும்போது பல உயிர்களை தியாகம் பண்ணி வாங்கணும். நீங்க அந்த சுதந்திரம் பேணி காக்கப்படுதானே இல்லை. சார் சொல்ற மாதிரி அப்பப்போ சுதந்திரம் வந்து போராடிக்கிட்டே இருக்கணும், சுதந்திரம் வாங்கிட்டே இருக்கிற மாதிரி கருத்துல சொல்றாங்க. ஸோ அதாவது மக்கள் இப்போ சாதாரணமாக மக்கள் இந்த கோணத்தில் இருக்கிறாங்க. கருப்பு பணத்தை ஒழிக்கணும், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. கள்ள நோட்டை ஒழிக்கப்பட வேண்டும், மாற்றுக்கிறது கிடையாது. அதே நேரத்தில் எப்படி வழிமுறைப்படுத்த வேண்டும். இப்போ சார் சொன்ன மாதிரி பல்வேறு முறை 1938 தொடங்கப்பட்டு இன்று வரைக்கும் அந்த ஸ்கீம் தோல்வி பெற்றுக்குன்னு சொன்னாங்க. ஆனால் இந்த ஸ்கீம் வெற்றி பெறணும்னா உண்மையிலேயே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கல்யாண வீட்டுக்கு போனீங்கன்னு சொன்னீங்களே, அதை விட மொய்க்கவரில் 500 ரூபா 1000 ரூபாய் காசு வச்சா அந்த காசு செல்லுமா செல்லாதா, இந்த அவநம்பிக்கையோடு மொய்க்கவரில் கொண்டு வைக்கிறாங்க. திருமண வீடுகளில் மேளம் வாசித்தவங்க, பூ கட்டினவங்க, திருமண வாடகை பொருள் மின்சாரத்துக்கு பணம் கட்ட வேண்டியவங்கலாம் மண்டபத்தோடு வெளியே வரும்போது பணம் வாங்க முடியல.
ஸோ இவங்களால பணம் கொடுக்கப்பட முடியவில்லை. செக் கொடுக்கணும்னா அவங்க மேல் நம்பிக்கை ஏற்படாது. இந்த மாதிரி ஒரு தர்மச்சங்கடமான நிலையில் இருக்காங்க. இதை விட கொடுமை, ஒரு கடையில் போய் டீ குடிக்கிறார் நண்பர் ஒருத்தர், டீ குடிச்சிட்டு 500 ரூபாய் கொடுக்குறாங்க, டீ கடைக்காரர்கள் அங்கே வாங்கப்படவில்லை. இதற்கு பிறகுதான் தமிழ்நாடு வணிக சங்கடைய பேரமைப்பு பல்வேறு சங்கத்தின் மூலமாக வியாபாரிகளிடத்து 500 ரூபாய் 1000 ரூபாய் தாளை வாங்கிக் கொள்ளுங்கள், வங்கி மூலமாக மாற்றிக்கொள்ளலாங்கிறது நாங்கள் ஒரு தைரியத்தை கொடுத்துருக்குறோம். இன்னொரு இடம் சாதாரணமாக ஒரு சின்ன மளிகை கடை இருக்குது, அங்கே போய் 1000 ரூபாய் நோட்டை கொடுக்குறாங்க, இவங்க வாங்க முடியவில்லை. அவர் சொல்லுகிறார், நான் வேணா பொருளை கடனாக தருகிறேன். பக்கத்துல இல்ல நீங்க சொல்லுகிற வழியில நீங்க சொல்லுகிற இப்ப நீங்க எடுத்திருக்கிற நடவடிக்கை ஒரு சரியான நடவடிக்கையாகவே இருந்தாலும் நாளைக்கு 11ஆம் தேதி காலையே வங்கிகள்லயோ அல்லது அலுவலகங்கள்லயோ போய் தன்னிடமிருந்து கொடுத்து அடையாள சான்றுகளை காண்பித்து பணத்தை மாற்றக்கூடிய கொடுத்து பழைய நோட்டுகளை கொடுத்து புது நோட்டுகளை மாற்றக்கூடிய நபர்களும் கூட அதிகபட்சமா 4000 ரூபாயத்தான் மாற்றிக்கொள்ள முடியும் அப்படிங்கிற சிக்கலும் இருக்கிறது. இன்னொன்னு சொல்ல போனா அடையாள அட்டைகள் என்ன என்பதை அதுதான் நாங்க தெளிவா கேட்டிருக்கோம். பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் சாமானிய மக்களை புரிந்து கொண்டு அடையாள அட்டை என்னென்ன, இந்த சட்டத்தினுடைய விதிமுறைகள் என்ன என்பதை எளிமைப்படுத்த வேண்டும் என்று தெளிவாக கேட்டிருக்கோம். இன்னொரு விஷயம், இப்போ சாதாரணமாக இப்போ சார் சொல்கிறாங்க இதுதான் சட்டம், இப்படி தான் நம்ம செஞ்சுப்போம். மரியாதைக்குரிய தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சொன்னதாக நீங்கள் சொன்னீங்க, சுனாமின்னு சொன்னாங்க. சார் சொன்னாங்க இது வந்து அதாவது விடுதலை போராட்டத்துக்கு போராடியது போல் இந்த சூழல்னு சொன்னாங்க. அதெல்லாம் இதில் தேவையில்லை. சாதாரணமாக நான் இன்னைக்கு வரி கட்ட வேண்டும் மக்கள், சாதாரணமாக சேவை வரின்னு ஒரு டேக்ஸை உள்ளே எடுத்துகிட்டு வந்தாங்க. உள்ளே எடுத்துகிட்டு வரும்போது நாங்கள் உள்பட கடுமையாக எல்லாரும் எதிர்த்தோம். ஆனால் அப்போ அன்றைய நிதியமைச்சர் என்ன சொன்னார்னா, அது ஏசி அறை செய்யப்பட்ட திருமண மண்டபங்கள் ஹோட்டலுக்கு மட்டுமே வரி விதிக்கிறோம், இந்த வரியினுடைய வருவாய் கல்விக்காக நாங்கள் செலவு பண்ண போகிறோம்னு சொன்ன உடனே எல்லாரும் ஒத்துழைச்சோம். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ஆனால் அந்த பைசா ஒரு பைசா கல்விக்காக போயிருக்கான்னு சொன்னால் இல்லை. ஆனால் இன்று சேவை வரி என்பது முழுமையாக 7% தான், 7% தான் சேவை வரி இல்லாம. நீங்க சொல்ற எல்லாமே வந்து மத்திய பாரதிய ஜனதா அரசு சொல்லக்கூடிய அந்த பொருளாதார சீர்திருத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்திற்குள்ளாகத்தான் அப்படியான ஒரு விஷயத்திற்குள்ளாகத்தான் வருகிறது என்று சொன்னால் இந்த மாதிரியான அதிரடி நடவடிக்கை எல்லாம் இருக்கும். அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டால் தான் நாட்டினுடைய பொருளாதாரம் மேம்படும் அப்படிங்கறதான மோடி அவர்களுடைய கூற்று. அதிரடியாக போட்டு ஏற்றுக்கொள்ள அவங்க அமல்படுத்த அவங்களுடைய நோக்கம் என்பது கரெக்ட் செய்யறாங்க. அதே நேரத்தில் நோக்கம் வெற்றி பெறுமானு பார்க்கணும் இல்லையா? இப்போ வருமான வரி விதிப்பு இருக்கு. இப்போ இடையில போட்டாங்க, எவ்வளவு வேணாலும் நீங்க வரி கருப்பு பணத்தை நீங்க வெள்ளையாக்கி கட்டிக்கிடுங்கன்னு சொன்னாங்க. ஏன் நான் கேட்கிறேன், இந்தியாவில் எத்தனை விழுக்காடு மக்கள் இன்னைக்கு வருமான வரி கட்டுறாங்க? 80 விழுக்காடு மக்கள் வரி கட்டக்கூடிய சூழலை உருவாக்க வேண்டாமா அரசு? சாதாரணமாக அதிகமான தொகை கட்ட வேண்டும் என்று சொன்ன காரணத்தினால் மக்கள் அது வருமான வரி துறையிலிருந்து சென்று அது கருப்பு பணமாக மாற்றி வைத்துக் கொள்கிறார்கள். ஏன் இந்த வருமான வரி விதிப்பை மிக குறைந்த வகையில குறைக்கப்பட்டால் எல்லா மக்களும் வரி கட்டுறது வாய்ப்பு கிடைக்கும், எல்லா மக்களிடம் வெள்ளை பணம் இருக்கும், கருப்பு பணம் ஒழிவதற்கு முழுமையாக வெற்றி பெறாதான் முடியும். டாக்ஸேஷன் அப்படிங்கிற விவகாரத்துல இன்னும் அரசு சரியான நடவடிக்கைகள் எடுக்கல, அதுதான் வந்து இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் காரணம் அப்படின்னு பார்க்க முடியுமா? அதுக்கு முன்னாடி சார் அவர் சொன்ன ஒரு விஷயத்தை, சத்யகுமார் சொன்ன ஒரு விஷயத்துக்கு சொன்னோம், ஏதோ தீவிரவாதிகள்லாம் 500 ரூபா 1000 ரூபா கட்ட கொண்டு போய் தான் ஆயுதம் வாங்குற மாதிரி. இன்றைக்கி இருக்கக்கூடிய தீவிரவாத நடவடிக்கைகள் எல்லாமே எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக தான் நடக்குது, த்ரூ பார்ட்டிசிபேட்டரி நோட்ஸில் தான் நடக்குது. இது அரசுக்கு தெரியாதா? அப்போ இதை செஞ்சால் யார் கஷ்டப்படுவாங்கன்னு தெரியாதா? சாதாரண ஜனங்க தான் கஷ்டப்படுவாங்க. மிக உயர்ந்த வகுப்பினர், மிக பெரும் பணக்காரர்கள் எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் உட்பட எல்லாம் செய்வாங்க. அவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வரக்கூடாது, பாதிப்பும் வரக்கூடாதுன்னு இந்த அரசு நினைக்குது. நல்லது. ஆனால் அதே ஏழைக்கு ஏன் பாதிப்பு ஏற்படுத்தணும்? உண்மையிலே இந்த அரசாங்கம் கருப்பு பணத்தை தடுக்க வேண்டும் என்று உண்மையிலே நினைக்கிறது என்றால், கொஞ்ச நாள்களுக்கு முன்னால் உச்சநீதிமன்றம் ஒரு ஆணை வெளியிட்டது. என்ன சொல்லிச்சு இந்த அரசுக்கு? ஐயா, இந்தியாவில் பொதுத்துறை வங்கிகளில் 500 கோடிக்கு மேலே கடன் வாங்கி இருக்கிற பணத்தை திருப்பி கட்டாதவர்களுடைய பட்டியலை வெளியிடுங்கள் அப்படின்னு சொல்லிச்சு இந்த அரசுக்கு. இந்த அரசு உச்சநீதிமன்றத்தை மதிக்கிறதே இல்லை, அதுக்கான பட்டியலை வெளியிட முடியாது. அதுக்கு காரணம் என்ன சொன்னாங்க தெரியுமா? வெளியிட்டாச்சுன்னா அதை கடன் வாங்கினவங்க மனசு புண்படும் அப்படின்னு இந்த அரசாங்கம் சொல்லுது, ஆர்பிஐ சொல்லுது. இன்னைக்கு என்னது, இதை தடுத்தாச்சு. சாதாரண ஜனங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு நம்ம பார்க்குறோம், எவ்வளோ அல்லாடுறாங்கன்னு பார்க்குறோம். காலையில் ஒரு பூ விற்கிற அம்மா வந்து அழுவுது. கேட்டேன், ஏம்மா அழுகுறேன்னு கேட்டால் அது காரணம் சொல்லுது. என்னன்னா, 2000 ரூபா கையில் இருக்குது, நாளைக்கு கோயம்பேடு மார்க்கெட்டில் போய் பூ வாங்கிட்டு வந்து விற்கணும் இந்த கோயில் முன்னாடி. இந்த கோயிலில் போடுற சாமிக்கு நான் விற்கிற பூ தான் வாங்கி போட வேண்டியிருக்கு. ஆனால் என்னால் இந்த 2000 கொண்டு போய் கோயம்பேட்டிலேருந்து பூ வாங்கிட்டு நாளைக்கு விற்க முடியாது. வங்கியில் போய் மாற்றிக்கலாம் வேணாம், நான் எங்கேயா போகிறது, போனால் நாளைக்கே கிடைச்சிருமா எனக்கு? அப்படி ஒரு நிலைமையை ஏற்படுத்தி இருக்கு சாதாரண ஜனங்கள். வரியை சரிக்கப்படுவதன் மூலம் பண்ணலாம். ஆனால் யாருக்கு வரி போடுவது இந்த அரசு அப்படின்னு பார்த்தா,
சாதாரண ஜனங்களுக்கு தான் வரி மேலே வரிமேட்டு போட்டுட்டு இருக்கான். சர்வதேச சந்தையில் குரூடாயில் விலை குறையுது, விலை குறைஞ்சது $45 ஆகுது. 9 வாட்டி இந்த அரசாங்கம் பெட்ரோல் விலை ஏற்றி இருக்கு. இன்னைக்கு 68 ரூபா, $45 சர்வதேச சந்தையில் விட்டாலும் இங்கே 68 ரூபா, 69 ரூபா, $150 போனாலும் 68 ரூபானா இந்த அரசாங்கம் சாதாரண ஜனங்களை வஞ்சிக்கின்ற வேலையை செய்யுது. அதேதான் இந்த அரசாங்கம் தொடர்ந்து இங்க அடித்தட்டு மக்கள் பாதிக்கப்பட்டாலும் கவலை இல்லை. ஆனா யாரோ ஒரு சாராருக்கு ஃபேவர் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல தான் வந்து மத்திய அரசு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு தொடர்ச்சியா. அந்த ஃபேவரிசம் அப்படிங்கிறது வந்து இந்த விஷயங்கள் மூலமாக பாதிப்பு அப்படிங்கிறது நீங்க சொன்ன பாதிப்பாக இருந்தாலும் சரி, நான் ஏற்கனவே மேற்கோள் காட்டின பாதிப்புகளாக இருந்தாலும் சரி, அது பாதிப்படைந்தாலும் அடித்தட்டு மக்களுக்கும் அது நடுத்தர வர்க்கத்துக்குமாகத்தான் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு இது வந்து எந்த வகையிலும் பாதிப்பே ஏற்படாது. அவர்களுக்காக செய்யப்பட்ட ஒரு ஃபேவரிசம் அப்படின்னு இதையும் பார்க்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா த ஒயர் அப்படிங்கிற ஒரு மேகசின் வெளிப்பட்ட ஆர்டிக்கல் காலையில் படிச்சப்போ அதில் 16 பில்லியன் நம்பர்ஸ் ஆஃப் 500 rupees நோட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கவுண்ட். அந்த 16.5 பில்லியன் நோட்ஸ் வந்து 500 ரூபா நோட்டு வந்து கணக்குக்கு வராமையோ கணக்குக்கு வந்ததோ இருக்கு. அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் வந்து RBI கிட்ட இருக்கு, எல்லாமே இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செயல்படுத்துறதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் வந்து டெஃபினட்டா எவ்வளோ டேட்டா, எவ்வளோ 500 ரூபா நோட் அக்கௌண்ட் ஆயிருக்கு பேங்கிங் சேனல்ல, எவ்வளோ 1000 ரூபா நோட் அக்கௌண்ட் ஆயிருக்கு, எவ்வளோ அக்கௌண்ட் ஆல அப்படிங்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சிருக்காங்க. இப்போ கவர்மெண்டோட அஜெண்டா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணது, பிளஸ் இன்கம் டிஸ்க்ளோஷர் ஸ்கீம்ல வந்து எவ்வளோ டிஸ்க்ளோஸ் பண்ணிருக்கீங்க, அந்த 45% டாக்ஸ் பே பண்ணி, அதுக்கப்புறம் இப்போ எவ்வளோ வந்து பேங்கிங் சேனல்ல கொண்டு வர போறாங்கன்றத ஒரு நபரையும் பார்த்து அனலைஸ் பண்ணி சப்சிக்வெண்டா நோட்டீஸ் விடுறது. இப்போ நம்ம டாக்ஸேஷன் சிஸ்டம் பத்தி பேசிட்டு இருந்தோம். இன்னைக்கு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா டாக்ஸ் ரேட் வந்து அதிகமா இருக்கு. இந்த டாக்ஸ் ரேட் குறையணும்னா முதல்ல செயல்படுத்த வேண்டியது வந்து கருப்பு பணத்தை ஒழிப்பது. கருப்பு பணத்தை ஒழிச்சு பேங்கிங் சேனல்ல எல்லா பணத்தையும் கொண்டு வரும்போது எல்லாமே பேங்கிங் டிரான்சாக்ஷன் இருந்ததுன்னா அப்ப என்ன ஆகும்னா ரேட்டை வந்து குறைக்கிறதுக்கான அதையும் தான் இல்ல ரமேஷ்குமார் தெளிவுபடுத்தினாங்க. நீங்கள் சொல்லுகிற அதே பேங்கிங் இன்கம் டாக்ஸ் கடைசி ஸ்லாப் 30% வச்சிருக்காங்க. என்ன டாக்ஸேஷன் இதா இருக்கு இந்தியாவில்? அதே வங்கிகளினுடைய சீர்திருத்தத்திலும் அவர் ஒரு விஷயத்தை மேற்கோள் காட்டினார். அப்படி நீங்க கடன் வாங்கின ஆட்களினுடைய பட்டியலை நீங்க கொடுக்கலாமே, கடன் வாங்கியவர்களிடம் நீங்கள் முதல்ல கடன் ஏய்ப்பு செய்தவர்களிடம் நீங்க முதல்ல அதை வசூலிக்கலாமே. அந்த மாதிரியான நடவடிக்கைகளும் கூட இந்த சீர்திருத்தத்துக்கு உள்ளதான வரும். ஆனா அதெல்லாம் செய்யலையே அப்படிங்கறத நீங்க பிரச்சனை. 5000 10,000 நகை ஈடு வச்சிருக்கிறவங்க பேரை போட்டு பத்திரிகையில பக்கமா விளம்பரம் வந்துகிட்டு இருக்கோம். சாமானியனை வந்து எப்படி வேணாலும் விளம்பரம் படுத்தலாம். மல்டி மில்லியனர் அதை தாண்டியவர்களை விளம்பரப்படுத்த முடியாத நிலைமையில இருக்கு. 500 கோடிக்கு மேல வாங்கி லிஸ்ட் போட மாட்டேன் அப்படின்னு அரசாங்கம் சொல்லுது. இப்போ டாக்ஸேஷன் ரேட் சார் சொன்ன மாதிரி அதிகமா தான் இருக்கு கண்ட்ரில. இப்போ இது குறையணும்னா வழி என்ன? இப்போ வந்து கருப்பு பணத்தை இந்த 500 ரூபா நோட்டையும் 1000 நோட்டையும் இன்வாலிடேட் பண்ணாம வேற ஏதாவது மெக்கானிசம் சொல்லுங்க. It is not possible to implement in India. ஏனா இந்தியா நீங்க வேண்டாம், இந்த விஷயத்தை செய்ய வேண்டாம் அப்படி நீங்க யாருமே சொல்லல. செய்வதற்கான போதுமான ஒரு கால அவகாசம், மக்கள் பாதிப்புக்கு உள்ளாகாத வகையிலான ஒரு கால அவகாசம், அந்த மாதிரியான எந்த விஷயங்களுமே இல்லாம அதிரடியாக 8:30 மணிக்கு ஒரு அறிவிப்பு வரும், 12 மணிக்குள்ளாக உங்கள் கையில் இருக்கிற பணம் செல்லாது என்று சொன்னால் இதை விட பெரிய ஒரு நெருக்கடி நிலையை எப்படி உருவாக்கிட முடியும்? ஏன் வந்து ஒரு அதிர்ச்சி முடிவு அவர் எடுத்தாருன்னா வெரி சிம்பிள். அவருக்கும் வந்து மக்களுக்கு வந்து கன்வீன் கொடுக்கணும்ன்றது அவரோட எண்ணமாவும் இருக்கும். ஆனா இதை ஏன் அதிர்ச்சியா சொன்னாருன்னா கால அவகாசம் கொடுத்தால் பணப்புழக்கமாகப்பட்டது போய் சேர்ந்து அது வந்து இருக்கிறது வந்து மூவ் ஆயிடும் அப்படின்றதுக்காக ஒரே ஸ்ட்ரோக்ல ரொம்ப சிம்பிளா கேக்குறேன். ஒரு சாதாரண மக்கள், ஒரு சாமானிய மக்கள் கையில 500 ரூபாய் பணம் தான் இருக்கிறது. விடிந்தா ஹோட்டல்ல போய் சாப்பிடறதுக்கு என்னிடம் இருக்கிற அந்த பணம் தான் 500 ரூபாய். ஆனால் நான் பசியோட அந்த ஹோட்டலுக்கு போய் 500 ரூபாய் கொடுத்தா எனக்கு உணவு தரப்பட மாட்டாது. இதுதான் அந்த நீங்கள் சொல்லுகிற அந்த வருத்தத்திற்கும் அந்த விஷயத்திற்கும் உட்பட்டதா? கண்டிப்பா. அதனாலதான் வந்து பிரதம மந்திரி வந்து அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவரே வந்து கோஆபரேட் பண்ணுங்க, இதில் கடினங்கள் இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. ஏன்னா அது ஒத்துக்க வேண்டிய விஷயம் தான். கண்டிப்பா சாமானிய மக்கள் எல்லாருமே கஷ்டப்படுறாங்க, அது இல்லைன்னு சொல்ல வரல. பட் இந்த கஷ்டமாகப்பட்டது அவங்களுக்கு பலனை கொடுக்கும் என்பது ஒரு தற்காலிக கஷ்டம் தான். 2 நாள் நீங்க கஷ்டப்பட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நாட்டில் இருக்கிற கருப்பு பணத்தை எல்லாம் ஒழிச்சிடலாம். ஒரே ஒரு விஷயம் இந்த அரசாங்கத்தை இது வந்து வள்ளுவர் சொல்லியிருக்காரு, நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும், வாய் நாடி வாய்ப்பச் செயல். உண்மையிலே இந்த அரசாங்கத்துக்கு கருப்பு பணத்தை ஒழிக்க வேண்டும் என்கிற எண்ணம் இருக்குதுன்னா உலகத்தில் 60 நாடுகளுக்கிட்ட டபுள் டாக்ஸேஷன் ட்ரீட்டி வச்சிருக்கான். ஏன் அதை க்ளோஸ் பண்ணல? 75 லட்சம் கோடி ஃபாரின்ல இருக்கு, ஏன் அதை கொண்டு வரதுக்கான முயற்சி எடுக்கல? 11 லட்சம் கோடி பப்ளிக் செக்டர் பேங்குக்கு வாங்கி கட்டாம இருக்கிற ஆள் இருக்காங்க. டாக்ஸ் கட்ட வேண்டிய டாக்ஸ் பாக்கி நிற்கிறது 4 லட்சம் கோடிக்கு மேலே இருக்குன்னு பார்லமெண்ட்ல மினிஸ்டர் பேசுறாரு. இதையெல்லாம் வசூல் பண்றதுக்கு இந்த அரசாங்கத்துக்கு பொலிட்டிக்கல் வில் இருக்கா இல்லையா அப்படின்றது மிகப்பெரிய பலவான்கள் இருக்கக்கூடிய அரசு. நான் அந்த விவாதத்துக்கு வரல. நான் கேட்குற கேள்வியே, இதையெல்லாம் செய்யாத ஒரு அரசு டபுள் டாக்ஸேஷன் ட்ரீட்டியை அவாய்ட் பண்ண மாட்டேன்,
வெளிநாட்டிலிருந்து பணத்தை கொண்டு வருவதற்கு முயற்சி, பனாமாவிலிருந்து லிஸ்ட் வந்திருக்கு எவன் எல்லாம் அங்கே பணத்தை சேர்த்து வச்சிருக்கான்னு. HSBC பேங்க் கொடுத்துருக்கான். இந்த அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கு? 2 வருஷமா பேசலாம். நீங்கள் எடுக்கல. நீங்கள் முன்வைத்திருக்கிற அத்தனை கேள்விகளுக்குமான பதிலை நாம சத்யகுமாரிடமே கேட்டு பெறலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சிறப்பு விவாதம் தொடரும். எவ்வளவு ஜனம் நிக்க தெரியுங்களா? கஷ்டப்படுறோம். ஏடிஎம்ல போறதுக்கு எங்களால முடியுமா? திடீர்னு விடியறதுக்குள்ள இந்த 500 ரூபா நோட்டு செல்லாது, 1000 ரூபா நோட்டு செல்லாதுன்னா எப்படிங்க? கீழே தான் கொட்டணும், உப்பு கொட்டணும், அவ்வளவுதான். எவ்வளவு ஜனம் நிக்க தெரியுங்களா? கஷ்டப்படுறோம். ஏடிஎம்ல போறதுக்கு எங்களால முடியுமா? திடீர்னு விடியறதுக்குள்ள இந்த 500 ரூபா நோட்டு செல்லாது, 1000 ரூபா நோட்டு செல்லாதுன்னா எப்படிங்க? கீழே தான் கொட்டணும், உப்பு கொட்டணும், அவ்வளவுதான். தவிக்கும் சாமானியர்கள் சிறப்பு விவாதம் தொடர்கிறது. நேற்றிரவு பிரதமர் மோடியினுடைய அறிவிப்பு இன்று மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. கருப்பு பணப்புழக்கத்தை, கருப்பு பணத்தை மீட்டெடுப்பதற்கான அல்லது கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கை என்று சொல்லப்பட்ட இந்த அறிவிப்பு என்பது சாதாரண சாமானிய மக்களை எந்த அளவுக்கு பாதித்திருக்கிறது. இன்றைக்கும் நாளைக்கும் வங்கிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏடிஎம் மையங்கள் செயல்படாது, கையில் இருக்கிற 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்கிற இந்த அறிவிப்பு எந்த அளவுக்கான பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறது என்பது குறித்து இந்த அமர்வில் பேசிக் கொண்டிருக்கிறோம். சத்யகுமார், ரமேஷ்குமார் அவர்கள் பட்டியலிட்ட அந்த கேள்விகள் என்பது நியாயமான கேள்விகள் தான். இரட்டை வரி விதிப்பு முறையிலிருந்து பல விஷயங்களை செய்ய வேண்டிய அரசாங்கம் இன்னும் அதை கொள்கை முடிவுகளாக கூட பேசாமல் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த நடவடிக்கைகளின் மூலமாக அதையெல்லாம் எப்படி சரி செய்ய முடியும் அப்படின்னு கேட்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா முதல்ல அந்த கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா SIT ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் சொல்லிட்டு சுவிட்சர்லாந்துக்கு விசிட் பண்ணாங்க இன்கம் டாக்ஸ் ஆஃபீஷியல்ஸ். அந்த விசிட் பண்ணும்போது முக்கியமான சில டெசிஷன்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ஷேரிங் ஆஃப் இன்ஃபர்மேஷன். அது மட்டும் இல்லாமல் பிரதம மந்திரி கிட்டத்தட்ட 43 கண்ட்ரிக்கு மேலே ட்ராவல் பண்ணியிருக்காரு. எல்லா கண்ட்ரியோட டிப்ளமேட்டிக் ட்ராக் ரெக்கார்ட்ஸும் எடுத்து பாருங்க. 3 ட்ராக் ரெக்கார்ட்ஸ் இருக்கு, ட்ராக் 1, ட்ராக் 2, ட்ராக் 3 சொல்லிட்டு. அதில் எல்லா டிப்ளமேட்டிக் ட்ராக் ரெக்கார்ட்ஸ்லையும் எஸ்பெஷலாக டாக்ஸ் ஹேவன்ஸ், அதாவது ஒரு மொரீஷியஸ் மாதிரி கண்ட்ரிஸ் எல்லாம் விசிட் பண்ணும்போது, அந்த மாதிரி கண்ட்ரிஸ் விசிட் பண்ணும்போது ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷன், நீங்கள் உங்கள் பேங்க்ஸ் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு, அந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு கொடுங்க, என்னோட பேங்க்ல இருக்கிறது நான் தரேன் அப்படின்றத பற்றி பேசியிருக்காரு. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, இது எப்படி செயல்படுத்த போறாரு அப்படின்னும் போது எல்லா விஷயங்களும் ஒரே நேரத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. முதல்ல டொமஸ்டிக்ல கிளீனப் பண்ணிட்டு இன்டர்நேஷனல் லெவலில் எப்படி கிளீனப் பண்ணுவாருன்னா, அந்தந்த கண்ட்ரியில் விசிட் பண்ணும்போது இப்போ என்ன பண்ணுவார், அடுத்தாப்புல அடுத்த மினிஸ்டர்ஸ் அமைச்சு நெகோசியேஷன்ஸ் பண்ணி CRS உலக லெவலில் இது நடந்துகிட்டு இருக்கு. OECD அப்படிங்கிற ஒரு அமைப்பு CRS காமன் ரிப்போர்ட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது இந்தியா கைப்பற்றதா இருக்காங்க. அந்த CRS என்ன பண்ண போறாருன்னா, மற்ற கண்ட்ரீஸ்ல போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணி சைன் அப் பண்ணி அந்த அக்ரிமெண்ட்ல அந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இந்தியன் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ் உடைய டீடைல்ஸ் 2 லேயர் வரைக்கும் எடுக்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நீங்க பட்டியலிடுற இந்த விவகாரம் முழுக்க நீங்க சொல்கிற அந்த பரிமாற்றங்கள், பட்டியல் பரிமாற்றங்கள் எல்லாமே இன்றைக்கு 500 ரூபாய் 1000 ரூபாய் முதலீட்டை போட்டு ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் சம்பாதிக்கிற சிறு வியாபாரிக்கோ அல்லது கையில் இருக்கிற 500 ரூபாய் வைத்துத்தான் இன்னும் 2 நாட்களுக்கு வாழ்க்கை நடத்த வேண்டும் என்கிற ஒரு நிலைமையில் இருக்கிற குடும்பங்களுக்கோ எந்த அளவுக்கு சாத்தியமான ஒன்று? கச்சிதமா சிறு வியாபாரிகளுக்கும் குடும்பங்களுக்கும் இது கஷ்டம் இருக்கு. இது 2 நாளைக்கு தான். ஆனா இதோட பலனாகப்பட்டது அவங்களுடைய குழந்தைகளுக்கும் சுற்றி இருப்பவருக்கும் காலகாலமாக வரப்போகின்றது என்பதை நம்ம மறுத்து. நீங்கள் சொல்லுகிற அதே அந்த 2 நாள் பாதிப்புக்கு உள்ளாகிறவர்கள் கிட்டதான் கருப்பு பணம் இருக்கு அப்படின்ற ஒரு கோணமும் இதுல சேர்ந்து வருது இல்லையா? இல்ல, கண்டிப்பா இருக்காது. ஏன்னா இன்னைக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கருப்பு பணமாகப்பட்டது ஒன் ஆஃப் த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றது பாத்தீங்கன்னா ஒரு 2% to 3% ஆஃப் த பாப்புலேஷன் கிட்ட தான் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு. அப்படின்னும் போது கண்டிப்பாக 90% இருக்கவங்களுக்கு 90% பாப்புலேஷனுக்கு கண்டிப்பா இதனால பாதிப்பாகப்பட்டது 2 நாளைக்கு இருக்குமே தவிர ஃபியூச்சர்ல நல்லா. இதனால என்ன ஆக போகுது அப்படின்னு ஒரு நிமிஷம். இதனால என்ன ஆக போகுது, இந்த கருப்பு பணத்தை ஒழித்தால் கவர்மெண்ட் பள்ளிக்கூடம் நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்க போகுது, ரோடு நல்லா இருக்க போகுது, ஏசி பஸ்ஸஸ் ஓடும், அப்புறம் ஏர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும், எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் இன்டர்நேஷனல் லெவலில் போகும். இதுக்காக 2 நாட்கள் பொதுமக்கள் கொஞ்சம் இந்த கஷ்டத்தை தாங்கி சரி பண்ணிட்டாங்கன்னா ஃபியூச்சர்ல அவங்களோட குழந்தைகளுக்கு கண்டிப்பா யூஸ் ஆகும். அதாவது 2 நாட்கள் சாப்பிட வேலாமா நீ கேட்ட கேள்விக்கு சார் இன்னும் பதிலே சொல்லலை. 2 நாளைக்கு சாப்பிடாமல் இருக்கலாமா? அதாவது எளிமை சட்டங்கள் போட வேண்டும்னு சொன்னா மக்கள் பாதிக்கப்படாத வண்ணம் தான் சட்டங்கள் இருக்கப்பட வேண்டும். இப்போ ஒரு புயல் வருதுன்னா புயலில் பாதிப்பு ஏற்படுகிறது, அந்த புயலும் பாதிப்பு ஏற்படாமல் இருக்கிறது தான் அரசு முன்னேற்பாடு செய்கிறாங்க. மக்களை பாதுகாக்கணும் போனுங்கிறது இருக்காங்க. ஸோ இந்த பணம் இப்படி ஒரு சட்டத்தை போட போகிறோன்னு சொன்னால் சாதாரணமாக 500 ரூபா பாக்கெட்டில் வச்சுருப்பாங்க, அது செல்லாத பணமாக இருக்கும், ஹோட்டலில் சாப்பிட முடியாது. ஸோ அந்த உணவு சாப்பிடுவதற்கு வழி இல்லாமல் அவர் கையேந்தக்கூடிய சூழல் ஏற்பட்டுவிடும். ஆனால் அந்த அரசு திட்டமிடுகின்ற பொழுது எப்படி கருப்பு பணத்தை ஒழிக்கப்பட வேண்டும், நாங்கள் கோடிக்கிட்டே வரோம் ஆரம்பத்திலிருந்து. வரி விகிதம், ஏன்னா இப்போ எல்லாம் GST போட்டுக்கிட்டு இருக்காங்க, எல்லாமே தெரியும். வரி விகிதத்தை மட்டுமே கோடிட்டு அரசு செயல்படுத்தக்கூடாது.
வரி விகிதத்தை குறைக்கப்பட்டால்தான் இந்த சட்டங்கள் எல்லாம் அரசு ஜெயிக்க முடியும். இதான் உண்மை நிலவரம். அது இன்னொரு விஷயம். இப்போ இந்தியா மணி எல்லாத்துக்கிட்டையுமே 1000 ரூபாய் தாள் 500 ரூபாய் தாள் செல்லாதுங்கிறதுலாம் நமக்கு லாஸ்ட் மினிட்ல தெரியும். ஒரு சில அதிகபட்சமான பணங்கள் வச்சிருக்கிறவங்க அதே வேலையில் இருக்கிறவங்களுக்கு முன்னாடியே தெரியும். ஸோ அவங்களாம் இந்த ஒவ்வொரு நாட்டுடைய டாலர், அமெரிக்கா டாலர் போன்ற டாலர்களை வாங்கி வைத்திருக்கிறார்கள். அதை எப்படி செய்ய போறாங்கன்னு சார் விளக்கம் சொன்னா நல்லா இருக்கும். ஏன்னா இப்போ இந்தியா மணிக்கு தாண்டி டாலருக்கு போயிட்டாங்க எல்லாருமே. இந்த மாதிரி நிலைப்பாட்டில் இருக்காங்க. ஆனால் சாமானிய வணிகர்களும் சாமானிய பொதுமக்களும் இன்று அல்லோல் பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதை பார்க்கின்ற பொழுது என்ன, அதாவது இப்ப நாடு என்ன நிலைமை, என்ன நடந்துகிட்டு இருக்குன்னே தெரியாத வகையில் போய்கிட்டு இருக்கு. ரமேஷ்குமார், 2017 ஜனவரி 1ஆம் தேதி எல்லாரோட அக்கௌண்ட்லயும் ஒரு 15 லட்சம் ரூபாய் வந்து கிரெடிட் ஆயிடும். செய்து கொண்டிருக்கிற ஒரு பொருளாதார புரட்சிக்கு, நடவடிக்கைகளுக்கெல்லாம் அதுதான் வந்து தீர்வா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விமர்சனங்கள் தொடர்ச்சியா சமூக வலைதளங்கள்ல முன்வைக்கப்படுகிறது. ஒருவேளை 2017 மிகப்பெரிய அளவிலான ஒரு பொருளாதார மாற்றத்தை இந்தியா சந்திக்குமா அப்படிங்கிற கேள்வியும் இதனூடாக எழுப்பப்படுகிறது. சுருக்கமா, பொருளாதார மாற்றம் யாருக்காக நடத்தப்படுகிறது என்றால் இந்தியன் கார்ப்பரேட்ஸுக்காக நடத்தப்படுகிறது இந்த அரசால். அதில் மாற்றங்கள் ஏற்படுத்தலாம் அப்படின்றது தான் இருக்குது. ஆனால் உண்மையிலே கருப்பு பணத்தை ஒழிக்க வேண்டும் என்பது வரவேற்கத்தக்க அம்சம். ஆனால் இவங்க ஒழிக்கிறது கருப்பு பணமா இல்லை ஜனங்களுடைய வாழ்க்கையா என்பது தான் கேள்வி. இன்றைக்கு 45 லட்சம் பேர் தான் இன்கம் டேக்ஸ் கட்டுறதா ஒரு கணக்கு இருக்குது இந்தியாவில், அரசினுடைய கணக்கு. 30% வரி போடப்படுகிறது, கடைசி ஸ்லாபாக போடப்படுகிறது. அதாவது 10 லட்சம் ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கக்கூடியவர் 30% இன்கம் டேக்ஸ் கட்டணும். 1000 கோடி சம்பாதிக்கிற அம்பானியும் 30% தான் கட்டணும். 10 லட்சம் வாங்குற சாதாரண ஒரு ஊழியரும் 30 லட்சம் தான் சம்பாதிக்கணும். அப்படின்னா இந்த அரசு எப்படி 2 பேரையும் ஒரே அளவில் பார்க்குது என்கிற கேள்வி நமக்கு வருகிறது. இன்னொன்று, நான் ஏற்கனவே சொன்னேன், பல்வேறு நடவடிக்கைகள் இந்த அரசு எடுக்க வேண்டியிருக்கு. இப்போ வெளிநாடுகளுக்கு இந்தியாவிலிருந்து செல்கிறார்கள், சொத்துக்கள் வாங்குறதுக்கு போன்ற விஷயங்கள் எல்லாம் இருக்குது. அப்போ வெளிநாட்டில் செல்லக்கூடியவர்கள் எடுத்து போகின்ற அளவு இன்றைக்கு ஒரு ஆள் $2.5 லட்சம் எடுத்துகிட்டு போகலான்னா, அப்போது 90% மக்கள் வெளிநாட்டுக்காக போயிட்டு இருக்காங்க, 5% மக்கள் கூட வெளிநாடு போகலை. அப்போ அதில் மாற்றங்கள் கொண்டு வர வேண்டும். வெளிநாட்டில் சொத்து வாங்கலாம் என்று இன்றைக்கு சட்டத்தில் இடம் இருக்குது. அப்படி சொத்து யார் வாங்க முடியும்? சாதாரண குப்பனு சுப்பனமாக வாங்க முடியும். அப்போ அதில் மாற்றங்கள் கொண்டு வர வேண்டும். வெளிநாட்டு மூலதனங்களை கொண்டு வருவதில் அதில் மாற்றங்கள் கொண்டு வர வேண்டும். அப்போ எதையெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை இந்த அரசு செய்யாது. இங்கே என்ன உள்ள என்ன செய்ய வேண்டும்? வரி போட வேண்டும். இவர்கள் முதலாளித்துவத்துக்கு ஆதரவான அரசாங்கம். அரசியல் சார்ந்து பிரதிநிதித்துவம் இங்க இல்லாதனால விமர்சனங்கள் வேண்டாம். இந்த கருத்துக்களோடு இந்த அமர்வை நிறைவு செய்ய வேண்டிய நேரத்தில் இருக்கிறோம். இந்த பொருளாதார மாற்றங்கள் என்றும் பொருளாதார புரட்சி என்றும் வர்ணிக்கப்படுகிற இந்த நடவடிக்கைகள் என்பது எந்த அளவுக்கு சாதாரண சாமானிய மக்களையும் பாதித்திருக்கிறது என்பது குறித்து தங்களது கருத்துக்களை இந்த அமர்வில் பங்கேற்று பதிவு செய்த 3 சிறப்பு விருந்தினர்களுக்கும் நியூஸ் 18 தமிழ்நாடு தனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் மேலும் பல அண்மை செய்திகளுக்கு. எவ்வளவு ஜனம் நிக்க தெரியுங்களா? கஷ்டப்படுறோம். ஏடிஎம்ல போறதுக்கு எங்களால முடியுமா? திடீர்னு விடியறதுக்குள்ள இந்த 500 ரூபாய் நோட்டு செல்லாது, 1000 ரூபாய் நோட்டு செல்லாதுன்னா எப்படிங்க? கீழே தான் கொட்டணும், உப்பு கொட்டணும், அவ்வளவுதான்.